ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 2025 ஒரு ஸ்வீடிஷ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியே இருக்க தி ஆர் மர்டர்ஸோட 4th and 5th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். மொதல் 3 எபிசோடு பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த 3 எபிசோட பார்க்காட்டியும் பரவாயில்ல, இந்த 2 எபிசோட நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம். ஏன்னா அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. இப்போ இந்த 2 எபிசோடோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு ஆளோட தலை மட்டும் தனியாக கிடக்கு. அதனால போலீஸும் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இது யாரோட தலை, இது கொலையா தற்கொலையா அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சு முடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் மொத்த கதையே. கடைசி வரைக்குமே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பயங்கர சஸ்பென்ஸா கொண்டு போயிருப்பாங்க. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல் எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். இப்ப 4th எபிசோட் ஓபன் பண்ணா ஒரு சின்ன பையன் அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல நடந்து வந்துட்டு இருக்கான். அவனுக்கு தூரத்துல ஏதோ இருக்க மாதிரி தெரியுது. என்னடா அது அப்படின்னு பக்கத்துல வந்து பார்த்தா ஒரு ஆளோட தலை மட்டும் தனியா கிடக்கு. பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறான். கட் பண்ணா இப்ப நமக்கு 2 போலீஸ் ஆபீசர்ஸ காமிக்கிறாங்க. ஒருத்தவங்களோட பேரு ஹேனா, இன்னொருத்தரோட பேரு டேனியல். இந்த ஹேனா இருக்காங்கல்ல, அவங்க மொத 3 எபிசோட்ல டெம்பரரியா இந்த ஊர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பெர்மனண்டா இந்த ஊர்லயே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் தான் பிரிட்ஜுக்கு பக்கத்துல ஒரு தலை மட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. அதனால டைரக்டா கிளம்பி அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி ஒரு சில ஆபீசர்ஸ் அங்க வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தலை இந்த இடத்துல கிடக்கு, கால் வேற ஒரு இடத்துல கிடக்கு, ரைட் ஹேண்ட் மட்டும் பிரிட்ஜுக்கு மேல கிடக்கு. இது எப்படி நடந்திருக்கும்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே முடியல. அது மட்டும் இல்ல மேடம், இந்த ரயில் பிரிட்ஜ சூசைட் பிரிட்ஜ் அப்படின்னு கூட சொல்றாங்க அப்படின்னு கட் பண்ணா இப்ப நமக்கு ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அவங்க தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவர் போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அந்த லேடி பக்கத்திலேயே ஒரு சின்ன பையனும் இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் கார்ல வந்து வீட்டுல இறங்குறாங்க. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து இறங்குறத இன்னொரு ஆளு வேற ஒரு கார்ல உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கான். இவன் யாரு என்னன்னு இப்ப நமக்கு தெரியல. அப்படியே இப்ப நைட் ஆனா கிடைச்ச பாடி பார்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது கண்டிப்பா ஒரு மேலா தான் இருக்க முடியும், ஆனா யார் என்னன்னு இன்னும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம பாடி துண்டு துண்டு ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டாரு. அப்படின்னா இவரை வேற இடத்துல வச்சு யாரோ ஏதோ பண்ணிட்டு இங்க வந்து ட்ரெயின் ட்ராக்ல போட்டிருக்கணும். இன்னும் நாங்க ஒரு ஃபுல் அட்டாப்சி பண்ணி முடிச்சுட்டு இன்னும் டீட்டெயிலா சொல்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹேனா, டேனியல் இவங்க 2 பேரோட சேர்ந்து இன்னொரு போலீஸுமே இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. இவரு நேரா இப்போ ஒரு பாருக்கு போறாரு இன்னொரு பையனை மீட் பண்றதுக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் கே. கட் பண்ணா ஈவினிங் ஒரு லேடி தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிருப்பாங்க. அவர் போன் எடுத்துருக்கவே மாட்டார்ல. அதனால அவங்க நேரா போலீஸ்க்கு கால் பண்ணி, நான் ஈவினிங்ல இருந்து என் ஹஸ்பண்டுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனா அவர் கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்றாங்க. நம்ம டேனியல் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு வைஃபும் குழந்தையும் இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து லீவ் போட்டுட்டு இப்ப வேற ஒரு ஊருக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம டேனியலோட ஹையர் ஆபீசர் இவருக்கு கால் பண்ணி அந்த பாடி யாரோடதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவங்க வைஃப் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அப்படியா, அவங்களுக்கு விஷயத்த சொல்லிட்டீங்களா? இல்ல இன்னும் சொல்லல. ஆனா அட்டாப்சி செக் பண்ணி பார்த்தவங்க தலையில பலமா அடிபட்டதுலதான் அவர் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு மர்டரா தான் இருக்க முடியும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க வைஃப் கூட வெளியூர் போறதுக்காக லீவ் கேட்டிருந்தீங்கல்ல, அந்த லீவை உங்களுக்கு நான் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த கேஸை முடிச்சு கொடுத்துட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த போய் டேனியல் தன்னோட வைஃப் கிட்ட சொன்னா அவங்க பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் கிளம்புறதுக்கு எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப வந்து இப்படி சொன்னா யாருக்கா இருந்தாலும் டென்ஷன் ஆக தானே செய்யும். ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு, அதுக்காக தான் கிளம்பி போறாங்க. இங்க பாருங்க, இதுக்காக நான் ட்ரைனிங்க்கு போகாமலாம் இருக்க முடியாது. அப்ப குழந்தை என்ன பண்றது? குழந்தைய நீங்க பாத்துக்கோங்க. ட்ரைனிங் போயிட்டு என்னால அப்படி குழந்தைய பாத்துக்க முடியும்? அது மட்டும் இல்லாம இது ஆல்ரெடி பிளான் பண்ணது. கடைசியா இந்த பிளான்ல வர மாட்டேன்னு சொன்னது யாரு? நீங்க தானே. அப்ப நீங்க தான் குழந்தைய பாத்துக்கணும். எனக்கு ட்ரைனிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. நம்ம டேனியல் குழந்தையும் பாத்துக்கிட்டு இப்ப சைட்ல இன்வெஸ்டிகேஷனையும் கண்டினியூ பண்றாரு. நம்ம ஹேனாவும் டேனியலும் நேரா கிளம்பி அந்த செத்து போனவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போன உடனே அவங்க போலீஸ் கிட்ட என்ன ஏதாவது தகவல் தெரிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டா, இதை நம்ம இங்கே பேச வேணாம், கொஞ்சம் உள்ள வரீங்களா அப்படின்னு சொல்லும் போதே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அவர் இறந்துட்டாரு அப்படின்னு. செத்து போனார்ல, அவரோட பேரு ஜோஹன். இப்ப ஜோஹன் செத்து போயிட்டாரு அப்படின்னு அவரோட குளிக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே இது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இந்த லேடிக்கு ஆக்சுவலா ஜோஹன் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிடையாது, செகண்ட் ஹஸ்பண்ட். அந்த பையன் இருக்கான்ல, அவனோட பேரு லியோ. அவன் ஜோஹனுக்கு பிறந்தவன் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவருக்கு பிறந்தவன் தான் அந்த பையன். இவங்க நேரா இப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட தான் மீட் பண்ண போறாங்க. அவரோட பேரு ஜென். அங்கதான் இப்ப லியோவும் இருக்கான். அவனுக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் லியோ கிட்ட தான் விசாரிக்கிறாங்க. லியோ, நீ கடைசியா ஜோஹனை எப்ப பார்த்த அப்படின்னு கேட்டா, நாங்க 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், அப்பதான் அவரை கடைசியா பார்த்தேன். சரி, அன்னைக்கு நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு கான்சர்ட் போனீங்கல்ல, அந்த கான்சர்ட் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிச்சு? அது ஒரு 7 மணி இருக்கும், அப்பதான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் நாங்க ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணோம். அப்புறம் வீட்டுக்கு
வீட்டுக்கு வந்தோம். அப்ப வந்து பார்த்தப்ப ஜோஹன் வீட்ல இல்ல அப்படின்னு இவன் சொல்லி முடிச்ச உடனே அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அவரு சில நாள் ஆபீஸ்லயே தூங்கிடுவாரு. அதனால நானும் அன்னைக்கு நைட்டு சாதாரணமா விட்டுட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அவருக்கு ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் வீட்டுக்கு டின்னர் போறேன்னு சொல்லியிருந்தாரு. சரி அங்கதான் போயிருப்பாரு அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸா ஆனேன். ஆனா இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம டேனியல் ஜென் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. நீங்க 2 பேரும் பிரிஞ்சு எத்தனை வருஷம் இருக்கும் சார்? ஒரு 12-13 வருஷம் இருக்கும் சார். உங்களுக்கும் ஜோஹனுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? இல்ல சார், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல. சரி நாங்க ஏதாவது தேவைப்பட்டா அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. டேனியல் அவங்க ஏதோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சொன்னாங்கல்ல, அந்த வீட்டுக்கு போய் விசாரிச்சு பார்க்கலாமா? இல்ல என் குழந்தை வீட்டுல தனியா இருக்கா, நான் போறேன், இவனை ஆண்டனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆண்டன் யாருன்னா இவங்க கூட சேர்ந்து இன்னொரு போலீஸ் ஆபீசரும் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாருல, அந்த கே அவரோட பேர் தான் ஆண்டன். இப்போ நம்ம ஆண்டனும் ஹேனாவும் சேர்ந்து அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு யாருன்னா நம்ம ஆண்டன் ஒரு பையனை லவ் பண்றான்ல, அந்த பையன் தான் அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இவனுங்க பழக்க தோஷத்துல ஹாய் அப்படின்னு சொல்லிடுறானுங்க. ஹேனாவும் உங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரியுமா? இல்ல இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம், சும்மா ஹாய் சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சமாளிச்சுக்கிறானுங்க. சரி அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு ஜோவனுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? தெரியும், அவங்களோட வைஃப் இப்பதான் கால் பண்ணி சொன்னாங்க. அவரு அன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரதா இருந்துச்சாமே, அதே மாதிரி வந்தாரா? வந்தாரு. ஆனா வரும்போதே உடம்பெல்லாம் ஒரே ரத்தமா இருந்துச்சு. ரத்தம் ரொம்ப வெளியில போயிடக்கூடாதுன்னு ஒரு ஷர்ட்டை வச்சு நல்லா டைட்டா கட்டிட்டு தான் வீட்டுக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே போயிட்டாரு. அந்த சட்டையை கூட இங்கதான் கழட்டி வச்சுட்டு போனாரு. அவருக்கு எப்படி அடிபட்டது ஏதாவது சொன்னாரா? கீழே விழுந்துட்டேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஆண்டனும் போயிட்டு அந்த ஷர்ட்டை எடுத்துட்டு வந்துடுறாரு. அது ஒரு ரெட் கலர் டி ஷர்ட். அப்படி இப்ப நைட் ஆனா நம்ம டேனியல் குழந்தைக்கு பால் கொடுக்கலாம் அப்படின்னு டப்பாவை எடுத்து பார்த்தா சுத்தமா பாலே இல்ல. குழந்தைய தனியா விட்டுட்டு போயும் பால் வாங்க முடியாது. அதனால அவர் உடனே ஹேனாக்கு கால் பண்ணி உடனே பால் வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்களும் கொஞ்ச நேரத்துல வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்ப குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு ஒரு வழியா தூங்கவும் வச்சிடறாரு. ஹேனா டேனியல் கிட்ட நான் ஜோஹனோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நான் செக் பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதுல எங்களுக்கு ஒரு ரெட் டி ஷர்ட் கிடைச்சது. இந்த போட்டோல இருக்க வர பாருங்களேன், அதே ரெட் டி ஷர்ட் தான் போட்டிருக்காரு. இவர் யாரு? இவரு ஜோஹனோட அசோசியேட். நாளைக்கு இவரை விசாரிச்சு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணா அந்த மூத்த ஹஸ்பண்ட் ஜென் இருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு ஆள் வந்து இங்க பாருங்க, இனிமே லிக்கர் எல்லாம் உங்களோட இடத்துல வைக்க முடியாது. ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு அடிக்கடி வருவாங்க. நாளைக்கு இந்த லிக்கர் எல்லாம் நீங்க வேற ஒரு ஆளுக்கு வித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஏன்னா இவரு லிக்கர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ணா கால் இருக்கான்ல அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவன் ஆண்டனுக்கு மெசேஜ் பண்றான் நம்ம மீட் பண்ணி பேசலாமா அப்படின்னு. ஆனா இவன் பேசுறதுக்கு தயங்குறான். ஏன்னா இப்ப இவன் ஒரு கொலைக்கு சஸ்பெக்டா இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் ஒரு போலீஸ் வேற. இப்போதைக்கு இவனை நம்ம மீட் பண்ணி பேசினா நம்மளையும் போலீஸ் சந்தேகப்படும் அப்படின்னு பயப்படுறான். இருந்தாலும் லவ் பண்ற பையனாச்சே, அப்படியே விடவும் மனசில்ல. நேரா அவனோட வீட்டுக்கே கிளம்பி வந்து இங்க பாரு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கேஸ் முடியற வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசிக்க வேண்டாம். ஏன்னா நீ ஒரு மர்டர் சஸ்பெக்ட், நான் ஒரு காப். நம்ம பேசிக்கிட்டா அது சரியா வராது. எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம கேன்னு ஓப்பனா சொல்றதுல உனக்கு தைரியம் இல்ல அதானே? நீ கிளம்பு, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை வெளியில அமிச்சிடுறான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹேனாவும் டேனியலும் சேர்ந்து அந்த அசோசியேட் இருக்கான்ல அவனை மீட் பண்றதுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஜோஹனோட ஆபீஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஜோஹனோட டேபிள்ல ஏதோ ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்கு. அதை நம்ம ஹேனா போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த அசோசியேட் கிட்டே போயிட்டு இந்த ரெட் டி ஷர்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா என்னோட டி ஷர்ட் தான். கடைசியா இதை ஜோஹன் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த டி ஷர்ட் அவர்கிட்ட எப்படி போயிருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆக்சுவலா இந்த டி ஷர்ட்டை நான் அன்னைக்கு ஆபீஸ்ல விட்டுட்டு போயிருந்தேன். ஒருவேளை அவன் கூட எடுத்து போட்டிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி டி ஷர்ட் மாத்தி போறதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம் தான். சரி ஓகே, உங்க லிப்ஸ்ல ஏன் அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம என் பையனுக்கு ஸ்கூல் வர டைம் ஆச்சு, நான் கிளம்பி போகணும். சரி போலாம், உங்க லிப்ஸ்க்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலா ஒரு சர்ச்சை ரினியூ பண்றதுக்கு நாங்க சைன் பண்றதா இருந்துச்சு. நான் சைன் பண்ணிட்டேன். ஆனா ஜோஹன் கடைசி வரை சைன் பண்ணவே இல்லை. அவன் முதல்ல சைன் பண்றதா தான் இருந்துச்சு. ஆனா எதுக்காக திடீர்னு அவன் முடிவை மாத்திக்கிட்டான்னு எனக்கு தெரியாது. ஏன்டா சைன் பண்ணலன்னு கேட்டா கோவப்பட்டு அவன் தான் என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சான். அப்புறம் நீங்க திருப்பி அடிச்சீங்களா? இல்ல, நான் திருப்பி எல்லாம் அடிக்கல. அதுக்கப்புறம் என் பையனை ஹாக்கி பிராக்டிஸ்ல இருந்து பிக்கப் பண்றதுக்காக நான் அங்கே கிளம்பி போயிட்டேன். அவர் ஏன் சைன் பண்ணலன்னு உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? அந்த சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவரோட பேரு ஆலி. அவரை ஜோஹனுக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதனால கூட அவன் சைன் பண்ணாம இருந்திருக்கலாம். இங்க பாருங்க, ஜோஹன் எனக்கு ஒரு தம்பி மாதிரி. அதனால அவனை நான் எதுவுமே செய்யல. என் மேல சந்தேகப்படாதீங்க. உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணா நம்ம ஜென்னு இருக்காருல்ல, அவரு அந்த லிக்கர் ஃபுல்லா இப்ப யாருக்கிட்டையாவது விற்கணும். இவர் யார்கிட்ட கொண்டாந்து விற்கிறாருன்னா அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கால் இருக்கான்ல அவன் கிட்ட தான் கொண்டாந்து விற்கிறாரு. இப்ப இவங்களுக்கு ஒரு கை மட்டும் கிடைக்காம இருந்துச்சுல்ல, அந்த கையும் ஒரு வழியா கிடைச்சிருச்சு. இவங்க 2 பேரும் அந்த கையை போய் பாக்குறாங்க. மோதிரம் போட்டிருந்தா அந்த அச்சு அப்படியே இருக்கும்ல, அந்த அச்சு மட்டும் இருக்கு, மோதிரத்தை காணோம். எங்க
மோதிரம் காணோம், மோதிரத்தெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்களா? இல்லையே, நாங்க எதையும் ரிமூவ் பண்ணல, இருங்க ரிப்போர்ட்ல செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ரிப்போர்ட்டை பார்த்தாலும் அதுல ரிங்குன்னு எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஹேனா, ரிங்குன்னு இதுல எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. சோ எங்களுக்கு கிடைக்கும் போதே ரிங் இல்லாம தான் கிடைச்சிருக்கு. வெட்டிங் ரிங்க போய் அவர் எதுக்காக ரிமூவ் பண்ணிருக்கணும், புரியவே இல்லையே. சரி, அதான் அவர் ஒரு பாஸ்டரை சொன்னார்ல, அவரை போயிட்டு நாளைக்கு மீட் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்ட்டு காலையில விடிஞ்ச உடனே அந்த பாஸ்டர் ஆளி இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு தான் கிளம்பி போறாங்க. நாங்க போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கோம். ஓ அப்படியா, உள்ள வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய் இப்போ உட்கார வைக்கிறாரு. நான் சமையல்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன், ஏன்னா என் வைஃப் இப்ப பிரெக்னெண்டா இருக்கா, அதனால அவளை எந்த வேலையுமே நான் செய்ய விட மாட்டேன், உட்காருங்க ஒரு 10 நிமிஷம் இந்தா சமைச்சு முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு அவரும் சமைச்சிட்டு இருக்காரு. சரி, உங்களுக்கும் ஜோகனுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி? அதுவா, அவர் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல இருந்து எங்க சர்ச்சோட லேண்டை ரினியூ பண்றதுக்காக வந்தாங்க. ஆனா அந்த கான்ட்ராக்டை ரினியூ பண்றதுக்கு ஜோகனுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னு எனக்கு தெரியாது, அவருக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. மிச்சம் எல்லாரும் ஓகேன்னு சைன் பண்ணிட்டாங்க, ஆனா அவர் மட்டும் பண்ணவே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவரோட ஒய்ஃப் ரெபேக்கா அவங்க இப்ப கீழே இறங்கி வராங்க. அவங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சா இந்த ஓலி இருக்காருல்ல, அவரு பேசவே விட மாட்டேங்கிறாரு. டாக்டர் ஒன்னு ஸ்டெப்ஸ்ல எல்லாம் இறங்கி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, எதுக்காக இப்ப இறங்கி வந்த, மேல போ அப்படின்னு மேல அமுச்சு விட்டுறாரு. நம்ம ஹேனாக்கு டவுட் வருது, எதுக்காக இந்த பொண்ணை நம்ம கிட்ட பேச விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஓலியும் இவங்க கிட்ட வேற ஏதாவது என்கிட்ட விசாரிக்கணுமா, இல்ல தேவைப்பட்டா அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹேனா வெளியில வந்த உடனே டேனியல் கிட்ட இவரு கண்டிப்பா ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறாரு. எப்படி சொல்ற, ஜோகனோட டேபிள்ல நான் ஒரு நோட்ஸ் பார்த்தேன், அதுல இருந்த வேர்டும் இவங்க வீட்ல இருந்த கேலண்டர்ல இருக்க வேர்டும் ஒரே மாதிரி இருக்கு, அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. சரி கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியில வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஓலி இருக்கான்ல, அவன் இப்ப பொறுமையா மேல ஏறி போறான். மேல ரெபேக்கா பிரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பொறுமையா பக்கத்துல போய் அந்த பிரஷை வச்சு வாய்க்குள்ள குத்தி விட்டுறான். உன்னை வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுவும் போலீஸ் இருக்கும்போது அவ்வளவு தைரியமா இறங்கி வர, இனிமே அது மாதிரி இறங்கி வந்த உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு மிரட்டிட்டு போறான். அடுத்த நாள் காலையில நம்ம ரெபேக்கா எந்திரிச்ச உடனே இதுக்கு மேல இந்த வீட்டுல நம்ம இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு அவசர அவசரமா இப்ப பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து ஓலி அங்க வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல சும்மா தான் இருக்கேன். சும்மாவா? என்னமோ பேக்லாம் பேக் பண்ற மாதிரி தெரியுது, என்கிட்ட போய் சொல்றியா அப்படின்னு ரெபேக்கா போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். அப்ப காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. யாருன்னு திறந்து பார்த்தா நம்ம ஹேனா வந்து நிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹேனாக்கு இவன் மேல ஒரு டவுட் இருக்கு. சோ ரெபேக்கா கிட்ட கேட்டா ஏதாவது தெரியும் அப்படின்னு இப்ப மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்க வைஃப் உள்ள இருக்காங்களா? அவ உள்ளதான் இருக்கா, அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இல்ல அவ பிரெக்னண்டா இருக்கா, அதனால ரெஸ்ட் எடுக்கணும், யாருக்கிட்டையும் பேச முடியாது. இப்ப நீ என்ன உள்ள விடுறியா, இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா போலீஸையும் இந்த இடத்துக்கு நான் கூப்பிடட்டா அப்படின்னு கேட்ட உடனே இவனும் வேற வழி இல்லாம ஹேனாவை உள்ள விட்டுறான். இவங்களும் மேல ஏறி இப்ப ரெபேக்காவோட ரூம்குள்ள வந்துடுறாங்க. அவனும் பின்னாடியே வரான். நீ எதுக்கு பின்னாடியே வர, நான் உங்ககிட்ட தனியா பேசணும், வெளியில போ அப்படின்னு சொல்லி இவனை வெளியில அமிச்சிடுறாங்க. இவங்களும் இப்ப ரெபேக்காவோட ஃபேஸ பாக்குறாங்க. ஃபேஸ் எல்லாம் பயங்கரமா செவந்து போயிருக்கு. ஏன்னா இப்பதானே அடிச்சிட்டு இருந்தான், அதனால நம்ம ஹேனா எதுவும் கேட்கல, ஒரே ஒரு கேள்விதான் கேட்கறாங்க. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்த விட்டுட்டு நம்ம வெளியில போயிடலாம், போலாமா அப்படின்னு கேட்டா அவங்களும் பயங்கர சந்தோஷமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால கொஞ்ச நேரத்திலேயே அங்க இன்னும் கொஞ்சம் போலீஸ்லாம் வந்து நம்ம ரெபேக்காவை சேஃபா இப்ப அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹேனா அவளுக்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஷன்ல இருந்து உங்களை விசாரிக்கிறதுக்கு ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க ரெபேக்காவை இப்போ ஒரு நல்ல பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. ஏன்னா சேஃபா இருக்கணும்ல, அதுக்காக. இவங்க ஹோட்டலுக்குள்ள வந்த உடனே அந்த ஓலி மறுபடியும் கால் பண்றான். ரெபேக்கா, ஏன் விட்டுட்டு போன, நான் என்ன உன்னை கொடுமையா படுத்துனேன், தயவு செஞ்சு என்கிட்ட திரும்பி வந்துரு, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்ப நீ எங்க இருக்கன்னு மட்டும் சொல்லு, நானே வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்டா இவங்க இடத்த சொல்லுவாங்களா? இவங்க சொல்லல. ஆனா ரிசப்ஷன்ல ஒரு லேடி இந்த ஹோட்டல் நேம சொல்லிட்டு இருக்காங்க. அத அவன் போன்ல கேட்டுறான். இவங்க இப்ப டப்புன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹேனா ரெபேக்காவை இப்போ ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும் உன்கிட்ட கேட்கணும், உனக்கு ஜோகனை பத்தி ஏதாவது தெரியுமா? ஜோகன் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க 2 பேரும் கப்பலா? ஆமா, நாங்க கப்பல் தான். சரி, 2 பேருக்கும் எப்படி பழக்கம்? பைபிளை பத்தி படிக்கிறதுக்கு ஒரு காலேஜ் இருக்கு, அந்த காலேஜ் டெவலப்மெண்ட்டுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜோகன் ஒர்க் பண்ற கம்பெனியுமே இது ரிலேட்டடா நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். அப்படிதான் ஜோகன் எனக்கு பழக்கமானாரு. அவரை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு, நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம். சரி ஓகே, ஜோகனுக்கு ஓலியோட கேரக்டர் பத்தி ஏதாவது தெரியுமா? அவருக்கு நல்லாவே தெரியும். சரி, அன்னைக்கு என்னதான் ஆச்சு? அன்னைக்கு தான் நான் பிரெக்னன்ட்னு ஜோகனுக்கு தெரிய வந்துச்சு. ஆக்சுவலா இந்த குழந்தைக்கு அப்பா ஓலி கிடையாது, ஜோகன் தான். இந்த விஷயம் ஜோகனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஓலி கூட இருக்கிறது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அன்னைக்கு நைட்டே வந்து என்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஆனா அன்னைக்கு நைட்டு அவர் வரவே இல்லை. அடுத்த நாள் காலையில அவரு செத்து போயிட்டாரு அப்படின்ற நியூஸ் மட்டும்தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு
அப்படின்னா ஜோஹன் செத்து போன அன்னைக்கு ஓலி எங்க இருந்தாரு, அவர் எங்க இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. சரி ஓகே, அவர் எங்க இருந்தாருன்னு நான் விசாரிச்சுக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க சரியா? அது மட்டும் இல்லாம வேற யாராவது வந்து கதவை தட்டினா நீங்க திறக்காதீங்க, சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. கூடவே ஹேனா டேனியல் கிட்ட இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு ஓலிக்கு தான் இருக்கு, அதனால அவனை உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே இவங்களும் ஓலியோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தா ஓலி வீட்டுல இல்ல. அப்படியே கட் பண்ணா அவன் எங்க தெரியுமா இருக்கான், கரெக்டா அந்த ஹோட்டலுக்கே வந்துட்டான். ரிசப்ஷன்ல வந்து ரெபேக்கான்னு ஒருத்தவங்க இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க, அவங்க ரூம் நம்பர் சொல்றீங்களா? சாரி சார், இப்படி எல்லாம் வந்து கேட்டா எங்க கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் எங்களால சொல்ல முடியாது. ஐயோ அவங்க என் வைஃப் தான், நீங்க தாராளமா சொல்லலாம். சாரி சார், எங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த ஹோட்டல் ஃபுல்லா இப்ப ஃபயர் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருது. சோ ரூமுக்குள்ள இருந்த எல்லாருமே இப்ப குடுகுடுன்னு வேகமா வெளியில ஓடி வராங்க. நம்ம ரெபேக்காவுமே ஓடி வராங்க. ஒரு கட்டத்துல அவங்க ஓலிய பாத்துறாங்க. ஐயோ இவனா அப்படின்ட்டு மறுபடியும் குடுகுடுன்னு ரூம்குள்ளேயே போய் கதவை சாத்திக்கிறாங்க. இவன் பொறுமையா போய் ரெபேக்கா கதவை தர, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், நம்ம உட்காந்து பொறுமையா பேசலாம், தயவு செஞ்சு கதவை தர அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா இவங்க கதவை திறக்காம உள்ள போய் உட்காந்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவன் ஒரு பெரிய கோடாரி மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வந்து டொம்மு டொம்முன்னு அந்த கதவை அடிச்சு உடச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா இப்ப நல்லாவே உடைச்சிட்டான். அப்படியே கட் பண்ணி 4th எபிசோட முடிச்சிட்டாங்க. இப்ப 5th எபிசோட ஓபன் பண்ணா நம்ம டேனியல் ஓலியோட வீட்டுக்கு போய் பார்த்திருப்பாரு. அங்க அவன் இருந்திருக்கவே மாட்டான்ல, அதனால நம்ம டேனியல் ஹேனா 2 பேருமே கிளம்பி இப்ப ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வருது அது ஒரு ஃபால்ஸ் அலாம் அப்படின்னு. ஒருவேளை ஓலி இங்க வந்து ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படின்னு குடுகுடுன்னு அந்த ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா கதவெல்லாம் உடஞ்சு போயிருக்கு, உள்ள ரெபேக்காவையும் காணோம். இங்க பாருங்க, ஓலியோட போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் உடனே அனுப்புங்க, அவன் எப்படியும் பார்டரை தாண்டி போயிருக்கவே முடியாது. சோ ஃபாஸ்டா அவன் ரெபேக்காவை ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி அவனை நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு பரபரப்பா அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹேனா ஆண்டன் கிட்ட என்ன ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா, அவன் ஏதோ ஒரு வேன்ல போயிருக்கான்னு நினைக்கிறேன், அதுவும் பிளாக் கலர் வேனு, லைட் வேற உடஞ்சு போயிருக்கு, இதை தாண்டி வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டேனியல் இப்ப அவசரமா கூப்பிடுறாரு. என்னன்னு போய் பார்த்தா ஒரு காரு பர்டிகுலர் சிக்னலை கிராஸ் பண்ணி போயிருக்கு, ஆனா அடுத்த சிக்னலை இது வரைக்கும் கிராஸ் பண்ணவே இல்லை. அப்படின்னா அதுக்கு இடையில ஏதாவது ஒரு குறுக்கு வழி இருந்து அது வழியா போயிருப்பானோ. ஆனா மேடம் இது கன்ஃபார்மா அவனோட கார் தானே நமக்கு தெரியல. சரி அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க ஏரியால எல்லாம் நாங்க போய் செக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு டேனியல் ஹேனாவும் கிளம்பி போறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹேனாக்கு நல்லா தூக்கம் வந்துருது, அதனால வண்டி ஓட்ட முடியல, பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க. என்னாச்சு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இதுக்கு மேல வண்டி ஓட்ட முடியாது, இது எல்லாம் என்னோட தப்பு தான், நான் அவளை தனியா விட்டுட்டு வந்திருக்கவே கூடாது. இங்க பாரு ஹேனா, எல்லாத்துக்கும் நீ தான் தப்புன்னு எல்லா பள்ளியும் தூக்கி ஓ மேல போட்டுக்காத. அப்புறம் இது ஏன் தப்பு இல்லாம வேற யாரோட தப்பு, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு ராத்திரி பகலா ஓடிக்கிட்டே தான் இருக்கும், இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நீ இப்ப டென்ஷன் ஆகாத, நம்ம எப்படியும் ரெபேக்காவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணா நம்ம ஓலி இருக்கான்ல, ரெபேக்காவை ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்கு, அதுக்குள்ள அடைச்சு போட்டு வச்சிருக்கான். அவங்களும் அங்கன்னு எங்கேயாவது தப்பிக்கலான்னு பாக்குறாங்க, ஆனா எல்லா இடமுமே லாக் ஆயிருக்கு. அப்படியே இப்ப காலையில விடிஞ்சா நம்ம ஹேனாவும் டேனியலும் கார்லயே தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டன் ஹேனாக்கு கால் பண்றான். கால் பண்ணி ஓலியோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் ரெஜிஸ்டர்லாம் நாங்க பேசணும், அந்த இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு ஃபேக்டரி இருக்கு, ஆனா அந்த ஃபேக்டரி இப்ப ஆபரேட் ஆகல, ஷடவுன்ல தான் இருக்கு, அந்த இடத்துல சர்ச் பண்ணி பாக்குறதுக்கு நாங்க ஹெலிகாப்டர் அமைச்சிருக்கோம். சரி ஓகே நாங்களும் உடனே கிளம்புறோம் அப்படின்ட்டு இவங்களும் கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இங்க நம்ம ரெபேக்கா தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கல்ல, திடீர்னு பார்த்தா ஓலி வர சத்தம் உங்களுக்கு கேட்டுருது. எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு வயிற்று கடியில மறைச்சிட்டு அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி போய் படுத்துக்கிறாங்க. ஓலியும் இப்ப கரெக்டா உள்ள வரான். அவன் வந்து பார்க்கும்போது இவங்க அப்படியே மயங்கி போன மாதிரியே கிடக்குறாங்க. அப்படியே இவன் ஜன்னல் வழியா வெளியில யாராவது வராங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். டப்புன்னு அந்த கட்டை எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சிடுறாங்க. அப்பயே அவன் சும்மா விடாம பின்னாடி எந்திரிச்சு வரான். ரெபேக்கா ஓடாத, நம்மளோட குழந்தை உன் வயித்துல இருக்கு அப்படின்னு. அதுக்கு இவங்க இது உன் குழந்தையே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள ஹெலிகாப்டரும் அங்க வந்துருச்சு. அவங்க வந்து பார்த்துட்டு ஒரு 2 பேர் வேகமா ஓடிட்டு இருக்காங்க, ஆனா பனியில எங்களுக்கு கிளியரா தெரியல. சரி ஓகே நாங்க உடனே ஸ்பாட்டுக்கு போறோம் அப்படின்ட்டு டேனியலும் ஹேனாவும் இப்ப நேரா வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா அங்க யாருமே இல்ல. சரி அந்த பக்கமா தான் ஓடுறாங்க போல அப்படின்னு இவங்களும் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஓலி இருக்கான்ல, அவன் ஒரு கட்டத்துல ரெபேக்காவை பிடிச்சிடறான். பிடிச்சு ஒரு கல்லை தூக்கி அவங்க மண்டையில போட்டுடலான்னு போட போறப்போ டேனியல் இருக்காருல்ல, அவர் வந்து சுட்டு ஓலிய கொன்னே போட்டுறாரு. ஆனா எப்படியோ ரெபேக்காவை இவங்க காப்பாத்திட்டாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த ஹையர் ஆபீசர் இருக்காங்கல்ல, அவங்க ஹேனா கிட்ட வந்து ஜோஹன் செத்த அன்னைக்கு ஓலி எங்க இருந்தான்னு ஏதாவது தெரிய வந்துச்சா? இல்ல மேம், ரெபேக்கா கிட்ட கேட்டோம், அவங்களும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே என்னன்னு நம்ம அப்புறம் விசாரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு டேனியல் கிட்ட வந்து ஒருத்தர் குற்றவாளியா இல்லையான்னு தெரியாமையே நீங்க அவரை சுட்டு கொண்டு இருக்கீங்க, அதனால ப்ரொசீஜர் என்னன்னு தெரியும்ல, நாளைக்கு 2 மணிக்கு இன்டர்வியூக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே இவரோட வைஃப் ட்ரைனிங் போயிருந்தாங்கல்ல, அவங்களுமே இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா இவரும் நல்லா இருக்கேன்னு சொல்லிடுறாரு. நடந்த எந்த இன்சிடென்ட்டையும் அவர் வைஃப் கிட்ட சொல்லல.
அப்புறம் அம்மா எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் குழந்தையோட ட்ரெஸ் சாப்பாடு அதெல்லாம் எங்க இருக்குன்னு அவங்களுக்கு சுத்தமா தெரியவே இல்லை. அதனால எனக்கு அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் நான் இங்கே தானே இருந்தேன், எனக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல. அவங்க தான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுறது இல்லைல்ல, எப்போதும் எனக்கு தான் பண்ணுவாங்க, அதனால தான் பண்ணியிருக்காங்க. சரி இருந்தாலும் நீ ட்ரைனிங்ல இருக்கல்ல, அப்பயாச்சும் எனக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல, அப்ப கூட என்கிட்ட பேச மாட்டாங்களா? இப்போ நீ எதுக்காக உங்க அப்பா மாதிரியே கோவப்படுற அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு இன்னும் பயங்கரமா டென்ஷன் ஆகி இன்னும் கோவமாயிடுறாரு. எங்க அப்பா பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கட் பண்ண ஆண்டன் இருக்காருல்ல, அவரு காலுக்கு கால் பண்ணி, டேய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? ஜோஹனோட மர்டர்ல இன்னொரு ஆளை சஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க, அவனை சுட்டு கொண்டுட்டாங்க. அப்படியா? அது யாரு? அது யாருன்னு இப்ப என்னால சொல்ல முடியாது, நாளை காலையில நியூஸ் பேப்பர்ல வரும், நீயே பாத்துக்கோ. எனக்கு தெரிஞ்சு இனிமே அந்த கேஸ்ல உன்னை சந்தேகப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இவனும் மீட் பண்ணலாம்னு சொல்லிடுறான். சரி எங்க வரணும்? நீ எங்கேயே வர வேணாம், நான் வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு இவனுங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறானுங்க. இந்த பக்கம் நம்ம டேனியல் ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு. அங்க பார்த்தா நம்ம ஹேனா உட்காந்துருக்காங்க. என்ன நீங்க தூங்கலையா? இல்ல, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எனக்கு சுத்தமா தூக்கமே வராது. ஆமா நீங்க என்ன இந்த நேரத்துல ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க? என் ஒய்ஃப் ஊர்ல இருந்து திரும்ப வந்துட்டா. வந்த உடனே எங்க 2 பேருக்கும் ரொம்ப சண்டை ஆயிடுச்சு. அதான் கோச்சுக்கிட்டு நேரா இங்கே கிளம்பி வந்துட்டேன். நான் கோவப்படுற டைப்லாம் கிடையாது, ஆனா அவ ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. என்னை பார்த்து உங்க அப்பா மாதிரியே கோவப்படுறீங்க அப்படின்னு சொன்னா அதுல தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன் உங்க அப்பா பத்தி பேசினா உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? ஏன்னா அந்த ஆளு அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது. அவன் என்கிட்ட ஒரு நாள் கூட பாசமா இருந்ததே கிடையாது. ஆனா நான் என் குழந்தைகிட்ட எவ்வளவு பாசமா இருக்கேன் தெரியுமா? என்ன போய் அந்த ஆளோட கம்பேர் பண்ணா எனக்கு கோவம் வராதா? அதனால தான் கோச்சுக்கிட்டு வந்துட்டேன். சரி விடுங்க, எல்லாம் சரியா போயிடும், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனா கிளம்பி போயிடுறாங்க. இவர் போன் எடுத்து தன்னோட ஒய்ஃபுக்கு, சாரி நம்ம காலையில எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டுறாரு. அப்படி இப்ப காலையில விடிஞ்சா ஆண்டன் காலோட வீட்டுல இருந்து இப்பதான் வெளியில வராரு. அப்படின்னா நைட்டு ஃபுல்லா அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். இப்ப வெளியில வந்து காலோட கார் இருக்குல்ல, அதை பார்த்தா இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இல்ல, பிளாக் கலர் காரு உடஞ்ச கண்ணாடி அப்படின்னு. அதே கார் மாதிரியே இருக்கு. அவனும் அந்த கார் எடுத்துட்டு கிளம்புறான். நம்ம ஆண்டன் நேரா ஸ்டேஷனுக்கு வந்து ஹேனா கிட்ட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், உள்ள வாங்கல அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். கொலை நடந்த அன்னைக்கு அந்த பிரிட்ஜ் பக்கத்துல ஒரு கார் இருந்துச்சுல்ல, அந்த காரு யாரோடதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? யாரோடது? அது காலோட காரு. அது எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்ற? அதே மாதிரி பிளாக் கலர் காரு, அந்த லைட் கூட உடஞ்சிருந்துச்சு. அப்படியா? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா சரி நான் உங்ககிட்ட மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன், இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நாங்க 2 பேரும் கப்பல். நேத்து நைட்டு அவனை மீட் பண்றதுக்காக அவனோட வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் இந்த விஷயத்த நான் கவனிச்சேன். ஆண்டன் நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? அவன் இந்த கேஸோட ஒரு பிரைம் சஸ்பெக்ட். அவன் கூட ஒன்னா இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே நானும் அவனும் கப்பல். இந்த கேஸ்ல அவனே ஒரு பிரைம் சஸ்பெக்டா மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா கேஸை பத்தி நான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் அவன்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை, என்ன நம்பலாம். அப்புறம் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு, இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். சரி போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நேரா கிளம்பி இப்ப அந்த காரை செக் பண்றதுக்காக போறாங்க. எதுக்காக திடீர்னு என் காரை செக் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அன்னைக்கு நைட்டு உன் கார் தான் அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல நின்று இருக்கு. சோ இப்ப நீ தான் உண்மையை சொல்லணும். மர்டர் நடந்த அன்னைக்கு நீ இந்த காரை வச்சு என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல, அவனுக்காக டின்னர் செஞ்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஆனா உன் ஆபீஸ்ல கேட்டப்போ அன்னைக்கு நீ ஆபீஸை விட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே போயிட்ட அப்படின்னு சொன்னாங்களே, அது ஏன்? அது அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் தலைவலி அதிகமா இருந்துச்சு, அதனாலதான் சீக்கிரமா கிளம்பி வந்துட்டேன். அப்படின்னா ஜோஹனோட ட்ரேசஸ் உன்னோட கார்ல இருக்கே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இங்க பாருங்க, என்னோட கார்ல தான் நான் லிக்கர் டெலிவரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னோட காரை நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா உன் காருக்கு எத்தனை பேருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கு, அவங்களோட பேரெல்லாம் எழுதி கொடு, அவங்க கிட்ட நாங்களே போய் விசாரிச்சுக்கிறோம். ஐயோ நீங்க ஏன் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஜோஹன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி, அவனை நான் எதுவுமே பண்ணல, நம்புங்க. அப்படின்னா நேம எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டேனியல் கிட்ட போயிட்டு, நீங்க இவன் சொல்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை உண்மையா இருக்குமோ? அவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானான்னு இப்ப எனக்கு தெரியல. 2 மணிக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அப்ப கரெக்டா ஹேனாக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து கால் வருது. மேம் அன்னைக்கு நைட்டு அந்த காரை ஆக்சுவலா கால் எடுத்துட்டு போல, ஜென்னு தான் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஜென் யாருன்னா அந்த மூத்த ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் தான் அந்த காரை எடுத்துட்டு போயிருக்கான். சரி இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணேன், அப்பதான் இது எனக்கு தெரிய வந்துச்சு. சரி ஓகே, நாளைக்கு காலையிலேயே போயிட்டு நான் என்ன எதுன்னு விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு காலையில கிளம்பி நேரா இப்ப ஜென்னை விசாரிக்க போறாங்க. நம்ம டேனியல் ஒரு பக்கம் கார்ல போய்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்க வைஃபும், நானும் சாரி, அப்படி கோவப்பட்டு நான் பேசியிருக்க கூடாது, நீங்க வீட்டுக்கு வாங்க, நம்ம சமாதானமா உட்காந்து பேசலாம் அப்படின்னு 2 பேரும் இப்ப சண்டையை முடிச்சுட்டாங்க. இவர் கார்ல போகும்போது ரேடியோல ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. ஆனா அது என்னன்னு இப்ப நமக்கு சொல்லல. நம்ம ஹேனாவும் அவங்க கிட்ட போயிட்டு, ஜென் உள்ள இருக்காரா? உள்ளதான் இருக்காரு, என்ன விஷயம்? இல்ல ஜோகனோட மர்டர் விஷயமா அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். இல்ல அவருக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதை நீங்க சொல்ல வேண்டாம், நாங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இல்ல நாங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியில கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியா? எங்க கிளம்புறீங்க? என்னோட அம்மா வீட்டுக்கு போறோம், எதா இருந்தாலும் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம்
போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஜென்னே இப்ப கீழே இறங்கி வந்துட்டாரு. ஜென், எங்க கூட கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரீங்களா, உங்களை விசாரிக்கணும். ஏன், என்னாச்சு? ஏதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம், முதல்ல நடங்க அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த பையன் லியோ இருக்கான்ல, அவன் வந்து அப்பாவையும் கூட்டிட்டு போறாங்க, அப்பாக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அப்பாவை விட்டுடுங்க, அப்பாக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹேனாக்கு ஒண்ணுமே புரியல. இன்னொரு போலீஸ் கிட்ட இவரை நீங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க, நான் இங்க என்ன ஏதுன்னு அந்த பையன் கிட்ட விசாரிச்சுட்டு வரேன். சரி மேடம், உங்களுக்கு நான் ஒரு தனியா போலீஸ் அனுப்புறேன் அப்படின்ட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. அதே டைம் டேனியல் ஹேனாக்கு கால் பண்றாரு. அட்டென்ட் பண்ணி என்னன்னு கேட்டா, ஜோஹனோட வைஃப் தான் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அப்படியா, என்ன போய்? அவங்க கான்சர்ட்டுக்கு போனேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஆக்சுவலா அவங்க கான்சர்ட்டுக்கே போல, ஏன்னா அன்னைக்கு கான்சர்ட் நடக்கவே இல்லை. என்ன சொல்றீங்க, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பதான் நான் ரேடியோல கேட்டேன். அவங்கள விட்டுடாத, அவங்க தான் ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு. சரி, நானே போய் விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு போனை வச்சுட்டு வேகமா போறாங்க. உள்ள போய் பார்த்தா விண்டோல எல்லாம் கர்டைன்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அது ஒரு விண்டோல இருக்கு, இன்னொரு விண்டோல இல்ல. இந்த விண்டோல இருந்த கர்டைன் எங்க? அது லாண்ட்ரிக்கு போட்டிருக்கேன். ஒவ்வொரு விண்டோக்கும் தனித்தனியாவா போடுவீங்க, மொத்தமா தானே போடுவீங்க, இது மட்டும் எங்க போச்சு? நான் தான் லாண்ட்ரிக்கு போட்டிருக்கேன்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா? இருங்க, கிளம்பலாம், ஏன் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? உங்களுக்கு ரெபேக்கான்னு யாரையாவது தெரியுமா? அப்படிலாம் எனக்கு யாரையும் தெரியாது. ஜோஹன் உங்ககிட்ட இதை பத்தி சொன்னதில்ல, அவர் கொலிகை பத்தி சொல்லியிருக்காரு, ஆனா எல்லாரோட பேரையும் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. சரி, அப்படின்னா ரெபேக்கா பத்தி நானே சொல்றேன். ஜோஹனுக்கு ரெபேக்காவை நல்லாவே தெரியும். அது இருக்கட்டும், அன்னைக்கு கான்சர்ட் போனீங்கல்ல, அன்னைக்கு நடந்த பேண்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா அவங்களும் ஒரு பேரை சொல்றாங்க. அன்னைக்கு அப்படி ஒரு பேண்டு நடக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு கான்சர்ட்டே நடக்கல. கரெக்டா? ஆமா ஆமா, அன்னைக்கு கான்சர்ட்டே நடக்கல, நான் தான் மறந்துட்டேன். சரி, இப்போ சொல்லுங்க, கர்டைன்ஸ் எல்லாம் எங்க? கர்டைன்ஸ் எல்லாம் நான் வெளியில தூக்கி போட்டுட்டேன், இப்போ எதுக்கு அதே கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க இருந்து முதல்ல வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லியோ வந்து, அம்மா இதுக்கு மேலே என்னால முடியாதுமா, இதுக்கு மேலே என்னால முடியவே முடியாது. லியோ பேசாம இரு, எதுவும் சொல்லாத. இல்லம்மா என்னால முடியாது அப்படின்னு கதவை திறந்துட்டு அவன் பாட்டுக்கு வெளியில ஓடுறான். இவங்க அம்மாவும் பின்னாடியே துரத்திக்கிட்டு போறாங்க, நம்ம ஹேனாவும் போறாங்க. இவன் குடுகுடுன்னு ஓடி போய் ரயில்வே ட்ராக்குக்கு நடுவுல நின்னுட்டான். லியோ இப்படி பண்ணாத, ப்ளீஸ் வந்துடு. அம்மா இல்லம்மா, நான் ஒரு கொலைகாரன், என்னால இதை இனிமே சொல்லாம இருக்க முடியாது. ஐயோ, அது உன் தப்பு கிடையாது, அது தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட், இதை பத்தி நீ யார்கிட்ட எதுவும் சொல்லாத, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹேனாக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் அவங்க அம்மாவே எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவன் கொலையெல்லாம் பண்ணல, அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு கட் பண்ணா என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஜோஹன் ரெபேக்காவோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தது இவங்க வைஃபுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் லியோ மறைஞ்சிருந்து கேட்டு இருக்கான். அவனுக்கு கோவம் வந்துருச்சு. எப்படா இவன் நம்ம அம்மா விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போலாம் அப்படின்னு. சோ இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு ராட் எடுத்து ஜோஹனோட மண்டையிலே டமால்னு அடிச்சுட்டான். அவரும் அங்கேயே விழுந்துட்டாரு. அவங்க அம்மாவும் பின்னாடியே வந்து பாத்துருக்காங்க. தலையெல்லாம் பயங்கர ரத்தமா இருந்திருக்கு. டேய் ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ட்டு மூக்குல கையை வச்சு பாக்குறாங்க. சுத்தமா காத்தே வரல. சோ செத்துட்டாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த பாடியை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும். என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிருக்காங்க. அவர் தான் காலோட கார் எடுத்துட்டு நேரா இங்கே வந்திருக்காரு. அந்த பாடியை தூக்கி கார் டிக்கியில போட்டிருக்காங்க. நேரா காரை அந்த ரயில்வே பிரிட்ஜுக்கு பக்கத்துல நிப்பாட்டிட்டு பாடியை தூக்கி ட்ரெயின் ட்ராக்ல போட்டுட்டாங்க. ட்ரெயின் ஏறினதுல தான் தலை ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம்னு செதஞ்சு போய் கடந்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் நம்ம பாபநாசம் படம் மாதிரி, இங்க பாரு போலீஸ் வந்து கேட்டா நம்ம ரெண்டு பேரும் கான்சர்ட் போயிட்டோம் நீ சொல்லணும். அப்புறம் ஜோஹனை கடைசியா எப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சாப்பிட்றப்பதான் பார்த்தேன் நீ சொல்லணும். இங்க பாரு, இதெல்லாம் நல்லா கவனமா ஞாபகம் வச்சுக்கோ, மாத்தி கீத்தி போலீஸ் கிட்ட சொல்லிடாத, நான் சொல்லி கொடுத்ததை மட்டும் நீ சொல்லு, மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்க அம்மா தான் இவ்வளவு பெரிய பிளானே போட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தா, லியோ பயப்படாத, போலீஸ் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க, அம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டு நேரா அந்த ட்ராக்குக்குள்ள ஓடுறான். எதுக்கு பார்த்தா ட்ரெயின் வேற வந்துட்டு இருக்கு. நம்ம ஹேனா பின்னாடியே போயிட்டு கரெக்டா ட்ரெயின் இடிக்க போகும்போது அவனை எப்படியோ காப்பாத்திடுறாங்க. நம்ம ஹேனாவும் இந்த விஷயம் எல்லாத்தையுமே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இப்ப அவங்க டீம் இங்க வர வச்சிடறாங்க. நம்ம லியோவோட அம்மா ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணி இப்ப போலீஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹேனா ஒரு வழியா இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம டேனியல் ஒரு நிரபராதியை சுட்டு கொண்டுட்டாருல, அதனால வேலையில இருந்து இப்ப சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவரோட வைஃபும் இப்ப ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒரு நிரபராதியை சுட்டு கொண்டாலும் ஒரு பொண்ணை காப்பாத்தி இருக்க, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு கால் வருது. யாருன்னா நம்ம ஹேனா தான் பண்றாங்க. இப்பதான் அவர் சஸ்பென்ஷன்ல இருக்காருல்ல, சோ என்னால இனிமே எந்த வேலையும் பார்க்க முடியாது, நான் யார்கிட்டே பேச தயாரா இல்ல அப்படின்ட்டு போனை வச்சிடறாரு. இதுக்கப்புறம் நம்ம டேனியல் நிறையவே ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேனியல் இல்லாம ஹேனா ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த மொத்த வெப் சீரிஸையும் முடிச்சிட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.